ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முன்னாடி இந்த ஆவரேஜுக்கான ஒரு 3 வீடியோ, அது போக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு 3 வீடியோ போட்டிருப்போம். அதெல்லாம் பாருங்கள். அது ஃபுல்லாகவே அது வெறும் அரித்மெட்டிக் பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? அரித்மெட்டிக்கில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி ஸ்கோர் பண்ணுறது, அது ரிலேட்டடாக தான் நம்ம இப்போ மேக்ஸுக்கான வீடியோலாம் போட்டுட்ருக்கோம். அதெல்லாம் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதை தாண்டி வேறு எந்த மாடலும் வராது. ஏன்னா முன்னாடி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி தான் அந்த கொஸ்டின்லாம் எடுத்து ரெடி பண்ணியிருப்போம். அப்போ அதை கண்டிப்பாக பாருங்கள். அடுத்து இதுக்கப்புறம் 2 நாளைக்கு ஒரு டைம், இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அந்த மாதிரி நம்ம இந்த அரித்மெட்டிக்கில் எல்லா சாப்டரும் கலந்து வர மாதிரி ஆர்பி அசிஸ்டண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிலிம்ஸ் லெவலில் என்ன கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் பார்ப்போம். ஒரு வாரம் 2 வாரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெயின்ஸ் லெவல் சம்மும் கொண்டு வரும். சரிங்களா? அப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்பி அசிஸ்டண்ட்டில் ப்ரீவியஸ் இயர் லாஸ்ட் டைம் 2023 நடந்துச்சுல, அது மாதிரி அதில் என்ன ப்ரிலிம்ஸ் லெவலில் எந்த மாடல் கேட்டிருந்தாங்க, அதில் தான் சும்மா இதை பார்க்க போகிறோம். ஒரு 10 சம் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள். ஃபஸ்ட்டு மொதல் சம் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் தான் இதில் முக்கியம். ஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரிலிம்ஸை பொறுத்த அளவுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? இங்கிலீஷும் சரி, மேக்ஸும் சரி, ரீசனிங் சரி, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நமக்கு தேவை என்ன அப்படின்னா, அந்த டைமை எப்படி மேனேஜ் பண்ணுறது, அவ்வளோதான். 20 நிமிஷத்தில் அந்த 35 கொஸ்டின் மேக்ஸில் எப்படி போடுறது, 20 நிமிஷத்தில் ரீசனிங் 35 எப்படி போடுறது, அதுதான் நமக்கு தேவை. ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாராலையும் 35 போட முடியும். இங்கிலீஷும் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும், ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு மொதல் கொஸ்டின் பாருங்கள். A train crosses a pole and 200 meter long platform in 8 seconds and 16 seconds respectively அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அந்த ட்ரெயின் வந்து போல கிராஸ் பண்றதுக்கான டைம் 8 செகண்ட். அந்த ட்ரெயின் வந்து 200 மீட்டர் லாங் பிளாட்ஃபார்ம், அதை கிராஸ் பண்றதுக்கான டைம் வந்து 16 செகண்ட். அப்போ ரெண்டு கண்டிஷன் என்னது? ட்ரெயினோட லென்த் ஈக்குவல் தான். அனதர் ட்ரெயின் ஹேவிங் லென்த், அப்போ இன்னொரு ட்ரெயின் வந்து என்னது? அந்த ட்ரெயினோட லென்த் வந்து 250 மீட்டர் running at the speed of 20 meter per second in same direction of the train. அப்ப இங்க உள்ள ட்ரெயினும் இங்க உள்ள ட்ரெயினும் என்ன அர்த்தம்? சேம் டைரக்ஷன்ல வராங்க. ரெண்டாவது ட்ரெயினோட ஸ்பீட் வந்து 20 மீட்டர் per second. இப்போ क्वेश्चन என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை போத் ட்ரெயின் டு கிராஸ் ஈச் அதர். ரெண்டு ட்ரெயினும் எப்போ கிராஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொதல் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மொதல் ட்ரெயினுடைய ஸ்பீட் எவ்வளோ, மொதல் ட்ரெயினுடைய லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு ஒரு போலை கிராஸ் பண்ணுது, இல்லை எலக்ட்ரிக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணுது அப்படின்னா, அதுக்கு போலுக்கும் அந்த போஸ்ட்டுக்கும் என்ன கிடையாது அப்படின்னா லென்த் கிடையாது. ட்ரெயினோட லென்த் தான் அந்த இடத்துல டிஸ்டன்ஸா எடுத்துக்குவோம். இப்போ ஃபர்ஸ்ட் முதல் இது பாருங்க. நமக்கு ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். அப்போ ட்ரெயினோட லென்த் என்னன்னு தெரியாது, ஈக்குவல் டு ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளோன்னு தெரியாது, இன்டு டைம். அந்த போல கிராஸ் பண்றதுக்கான டைம் என்னது? 8 செகண்ட். எல்லாமே இங்க செகண்ட்ல தான் இருக்கு. அதே மாதிரி அடுத்த கண்டிஷன்ல அந்த பிளாட்ஃபார்ம். அப்போ பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்றப்ப என்ன பண்ணணும்? ட்ரெயின் லென்த் பிளஸ் என்னது? அந்த பிளாட்ஃபார்ம் லென்த் ரெண்டுத்தையும் கூட்டணும். அதுதான் டிஸ்டன்ஸா இருக்கும். அப்போ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் அப்படின்னா, நமக்கு ட்ரெயினோட லென்த் என்னன்னு தெரியாது, பிளஸ் பிளாட்ஃபார்மோட லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 200. இதுதான் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். அதே ட்ரெயின் தான். அப்போ ஸ்பீட் வந்து என்னது? எஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். டைம் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 16 செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இதுதான் இந்த ரெண்டு இதுவும். இப்போ இதுல லென்த்துக்கு பதில் என்ன எடுத்துக்கலாம்? 8s எடுத்துக்கலாமா? இந்த வேல்யூ எடுத்து அப்படி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப இங்க என்ன இருக்கும்? 8s 8s பிளஸ் 200 ஈக்குவல் டு 16s இருக்கும். அந்த 8s அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகுமா? அப்போ 200 ஈக்குவல் டு 16ல 8 போச்சுன்னா 8s. அப்ப 2ஆல் அடிச்சீங்கன்னா 2 8 16 பேலன்ஸ் இருக்கும் 20ல 2 8 16 மீதி 40ல 8 40. அப்ப நமக்கு ட்ரெயினோட ஸ்பீட் வந்து என்னது? 25 அப்படின்னு கிடைக்கும். இப்போ லென்த் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இங்க ஏதாவது இந்த ஈக்குவேஷன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் ஏதாவது ஒன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. எஸ்ஸோட வேல்யூ நமக்கு என்னது? 25. 25 இன்டு 8 எவ்வளவு அப்படின்னா 200. இப்போ 25 இன்டு 4னா 100. அப்போ 25 இன்டு 8னா 200. அப்போ ட்ரெயினோட லென்த் நமக்கு 200. அப்போ அந்த லென்த், இந்த ட்ரெயினோட லென்த், இது ஸ்பீடு எல்லாமே மீட்டர் per செகண்ட்ல தான் இருக்கும். இப்போ क्वेश्चन பாருங்க. another train having length 250 meter running at the speed of 20 meter per second in same direction of the train. ரெண்டும் கிராஸ் பண்றதுக்கான டைம். அப்போ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. எதுக்கான டைம் கேக்குறாங்க? ரெண்டு ட்ரெயினும் என்ன டைரக்ஷன்ல? சேம் டைரக்ஷன். சரிங்களா? சேம் டைரக்ஷன்ல கிராஸ் பண்றதுக்கான டைம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கிராஸ் பண்ணது என்ன அர்த்தம்? ரெண்டு ட்ரெயினோட லென்த் ஆட் பண்ணணும். முதல் ட்ரெயின் 200, இங்க ரெண்டாவது ட்ரெயின் என்னது? 250. ரெண்டுத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 450 அப்படின்னு கிடைக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது 450. ரெண்டு ட்ரெயினோட லென்த்தும் கூட்டினீங்க அப்படின்னா 450 அப்படின்னு கிடைக்கும். டிவைடட் பை என்னது? ஸ்பீட். இப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன அர்த்தம்? ரெண்டு ட்ரெயினும் சேம் டைரக்ஷன்ல போச்சுன்னா ஸ்பீடை மைனஸ் பண்ணணும். ரெண்டு ட்ரெயினும் என்னது? ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஸ்பீட் ஆட் பண்ணணும். இந்த இடத்துல ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து என்னது? சேம் டைரக்ஷன். அப்போ ரெண்டுத்தோடைய ஸ்பீடையும் மைனஸ் பண்ணணும். முதல் ட்ரெயினோட ஸ்பீட் வந்து என்னது? 25. ரெண்டாவது ட்ரெயின் வந்து 20. ரெண்டையும் மைனஸ் பண்ணினா என்ன கிடைக்கும்? 5. அப்போ 5 ஆல் அடிச்சா நமக்கு எவ்வளோ? 90. அவ்வளவுதான். அப்போ 90 செகண்ட்ல ரெண்டு ட்ரெயினும் சேம் டைரக்ஷன்ல கிராஸ் பண்ணும். இப்போ அடுத்த क्वेश्चन பாருங்க. The ratio of the speed of the boat in still water to speed of the stream. அதாவது still water என்னது? போட் ஸ்பீட். அப்போ போட் ஸ்பீடுக்கும் ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் வாட்டர் ஸ்பீடுக்குமான ரேஷியோ வந்து 4:1. அண்ட் போட் டேக்ஸ் 18 hours டு கவர் 80 கிலோமீட்டர் எதில் போகுது? டவுன் ஸ்ட்ரீம்ல. அண்ட் 60 கிலோமீட்டர் எதில் போகுது? அப் ஸ்ட்ரீம்ல போகுது. ரெண்டுத்துக்குமான
டோட்டல் டைம் தான் இந்த 18 hours. அப்போ ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை போட் டு கவர் 30 கிலோமீட்டர் எதில் போகணும், டவுன் ஸ்ட்ரீமில் போகணும். இப்போ நார்மலாக உள்ளதான் இது. எதுக்கான ரேஷியோ கொடுத்துருக்கான் அப்படின்னா போட் ஸ்பீடுக்கும் வாட்டர் ஸ்பீடுக்குமான ரேஷியோ எவ்வளோ இருக்கு, 4:1. ரெண்டுத்துக்குமான ரேஷியோ வந்து என்னது, 4:1. நமக்கு தெரியும் டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன அர்த்தம், போட் ஸ்பீட் பிளஸ் வாட்டர் ஸ்பீட் ரெண்டுத்தையும் கூட்டுறோம். இது எல்லாமே ரேஷியோல இருக்கு. அது ஏதாவது வேரியபிள் எடுத்துக்கலாம். இப்போ 4A 5A எடுத்துக்கலாமா. டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா போட் ஸ்பீட் பிளஸ் வாட்டர் ஸ்பீட் ரெண்டுத்தையும் கூட்டும். அப்போ இதோட வேல்யூ 5A. அடுத்தது அப் ஸ்ட்ரீம் அப்படின்னா போட் ஸ்பீட் மைனஸ் வாட்டர் ஸ்பீட் ரெண்டையும் மைனஸ் பண்ணும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணினா 3A. அவ்வளவுதான். இங்க வந்து டோட்டல் டைம் கொடுத்துருக்கான் 18 hours. எதுக்கு கொடுத்துருக்கான், 18 மணி நேரம். எதுக்காவது டோட்டலா 80 கிலோமீட்டர். 80 கிலோமீட்டர் எதுல போறாங்க அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம். டவுன் ஸ்ட்ரீம்னா இங்க என்னது, டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸ்பீட் வந்து என்னது 5A பிளஸ் அதே 80 கிலோமீட்டர் எதுல போறாங்க, சாரி 80 கிலோமீட்டர்ல என்னது 60 கிலோமீட்டர். சரிங்களா, 80 கிலோமீட்டர் வந்து டவுன் ஸ்ட்ரீம். அப்போ அடுத்தது 60 கிலோமீட்டர் எதுனாது அப் ஸ்ட்ரீம். இப்போ 60 கிலோமீட்டர் எதில் போறாங்க, அப் ஸ்ட்ரீம். அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் வந்து 3A. அவ்வளவுதான். இதை சால்வ் பண்ணா நமக்கு ஏவோட வேல்யூ கிடைக்குமா. அப்போ 5 ஆல் அடிச்சா 16, இங்க 3 ஆல் அடிச்சா 20. அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா 36. 36 டிவைடட் பை A ஈக்குவல் என்ன இருக்கு 18. அப்போ 18 ஆல் அடிச்சா 2. ஏவோட வேல்யூ நமக்கு 2 அப்படின்னு கிடைக்கும். ஏவோட வேல்யூ நமக்கு என்னது 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ கொஸ்டின் கேட்டிருக்கான், ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை போட் டு கவர். எதுக்கான டைம் கேட்டிருக்கான் அப்படின்னா போட் டு கவர் என்னது 30 கிலோமீட்டர். 30 கிலோமீட்டர் எதில் போறாங்க, டவுன் ஸ்ட்ரீம். டவுன் ஸ்ட்ரீம்னா நமக்கு என்ன அர்த்தம், இந்த ஸ்பீட் அதே ஸ்பீட். அப்போ 5A 5 இன்ட்டு ஏவோட வேல்யூ 2. அப்போ 5 இன்ட்டு 2 10. கேன்சல் பண்ண 0 0 கேன்சல் ஆயிரும். இப்போ வேல்யூ என்ன கிடைக்கும், இந்த வேல்யூ 3 hours. சரி, அடுத்த சம் பாருங்க. இப்போ ப்ரிலிம்ஸ் லெவலில் எல்லா சமமுமே ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இவ்வளோ டைம்லாம் எடுத்துக்காது, நம்ம வேகமாக போட்டலாம். இதில் பாருங்க நார்மலாக உள்ள ஒரு ஏஜ் சம் தான். அப்போ 3/4 ஆஃப் த பெர்சன்டேஜ் ஆஃப் ராம் இஸ் ஈக்குவல் டு 2/3 ஆஃப் த பெர்சன்டேஜ் ஆஃப் ஷியாம். நார்மலா அந்த முதல் லைன் எழுதுனா ரெண்டு பேருக்குமான ரேஷியோ கிடைச்சிரும். என்னது 3/4, அதாவது 3/4 ஆஃப் த ராம். 3/4 ஆஃப் த ராம் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலா இருக்கணும், இங்க 2/3 ஆஃப் தி percentage of ஷியாம். அப்போ இங்க கிராஸா மல்டிப்ளை பண்ணா 9R, இங்க கிராஸா மல்டிப்ளை பண்ணா 8S. அப்போ ஆருக்கும் எஸ்ஸுக்கும் பிரசன்ட் ஏஜுக்கான ரேஷியோ கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 8:9. அவ்வளவுதான். இதுதான் அந்த ரெண்டு பேருடைய பிரசன்ட் ஏஜுக்கான ரேஷியோ. அடுத்தது 4 years ago, 4 வருஷத்துக்கு முன்னாடி சம் ஆஃப் த ஏஜ் ஆஃப் ராம் அண்ட் ஷியாம் வாஸ் 60 years. 4 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேருடைய டோட்டல் கொடுத்துருக்கான். அப்போ அவன் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், பிரசன்ட் ஏஜ் ஆஃப் ராம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ரேஷியோ வந்து இங்க பிரசன்ட்ல இருக்கு, இது வந்து பிரசன்ட்ல இருக்கிற ரேஷியோ. இங்க வந்து என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேருடைய டோட்டலும் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 60. அப்ப நமக்கு இந்த ஏஜை வந்து முன்னாடி கொண்டு போக முடியாது. அப்ப இந்த டோட்டலை வந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் கொண்டு வரலாம். அப்படின்னு என்ன அர்த்தம், 4 வருஷத்துக்கு முன்னாடி இவனுக்கு 60 அப்படின்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் இவனுக்கும் 4 வயசு கூடும், இவனுக்கும் 4 வயசு கூடும். அப்போ டோட்டலா என்னது 8 வயசு கூடுமா. அப்போ டோட்டல் ஆட் பண்ணினா 68. இந்த 68 தான் என்னது பிரசன்ட்ல ரெண்டு பேரோட டோட்டல். நமக்கு பிரசன்ட்ல ரெண்டு பேரோட ஏஜ் இருக்கு. ரேஷியோ படி ஆட் பண்ணா 17. இந்த 17 தான் அந்த 68 அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த பிரசன்ட் ஏஜ் ஆஃப் ராம். ராமோட பிரசன்ட் ஏஜ் அப்படின்னா இந்த 8 எவ்வளோ, 14 ஆல் அடிச்சா 17 ஆல் கேன்சல் பண்ணி 4 டைம்ஸ், அப்போ 8 32. அவ்வளவுதான். அப்போ இதுதான் ஆன்சர். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல if the ratio of the length of rectangle to its perimeter 2:7. Find the ratio of the breadth to length. எது கேட்டிருக்கான் அப்படின்னா breadth to lengthக்கான ரேஷியோ கேட்டிருக்கான். நார்மலா அந்த ஃபார்முலா, சரிங்களா, ஃபார்முலா எழுதுனாலே போதும். ரெக்டாங்கிளோட லென்த்துக்கும் டு இட்ஸ் பெரிமீட்டர் அப்படின்னா ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் ஃபார்முலா என்னது 2 × L+B. இதுக்கான ரேஷியோ தான் இங்க என்ன இருக்கு அப்படின்னா 2/7. அவ்வளவுதான். சரிங்களா, இப்போ இங்க கிராஸா மல்டிப்ளை பண்ணினா இது என்ன இருக்கும் 7L ஈக்குவல் டு இதை இங்க பெருக்கினீங்கன்னா 2 2 4. அப்போ 2 2 4L அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா, 4L பிளஸ் என்னது 4B அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை அப்படியே மைனஸ் பண்ணி என்னது 3L ஈக்குவல் டு 4B. இப்போ லென்த்துக்கும் பிரெத்துக்குமான ரேஷியோ என்ன இருக்கும் 4:3. அவன் என்ன ரேஷியோ கேட்டிருக்கான், பிரெத்துக்கும் லென்த்துக்கும் தான். அப்போ ஆன்சர் என்னது 3:4. சரிங்களா, ஆன்சர் வந்து 3:4 நார்மலா உள்ளதுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. In a company 40% of the females, if the company or in a company 40% are female அப்படின்னா டோட்டலா ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல 40 பேர் வந்து யாரு ஃபீமேல். அடுத்தது அவுட் ஆஃப் டோட்டல் மேல்ஸ். அப்போ ஒரு கம்பெனில 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல 40% அப்படின்னா 40 பேர் ஃபீமேல். பேலன்ஸ் இருக்கிற 60% அப்படின்னா 60 பேர் யாரு மேல். அந்த மேலில் 75% வந்து யாரு கிராஜுவேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஓவராலா மேல்ஸ் வந்து எவ்வளவு இருக்காங்கன்னு தெரியாது. அதுல 75% வந்து யாரு கிராஜுவேட். இஃப் டோட்டல் அண்டர் கிராஜுவேட் மேல்ஸ், அப்போ அந்த டோட்டல் மேல்ல
75% போயிருக்காங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற 25% யாரு? அண்டர் கிராஜுவேட். அவங்க தான் யாரு? 1350. தென் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நார்மலா டோட்டலா நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். இப்போ அந்த கம்பெனில 100 பேர் இருக்காங்கன்னு எடுத்துக்கிறேன். அப்ப அந்த 100 பேர்ல நமக்கு ஃபீமேலோட வேல்யூ, மேலோட வேல்யூ. ஃபீமேலோட வேல்யூ எவ்வளோ? 40% அப்படின்னா இங்க 40% பார்த்தா எவ்வளோ? 40. பேலன்ஸ் இருக்கிற 60% யார் அப்படின்னா 60 பேர் வந்து மேல். இப்போ இந்த மேல்ல எத்தனை கேட்டகரி இருக்கு? 2 கேட்டகரி. யார் யார் அப்படின்னா அண்டர் கிராஜுவேட். சரிங்களா? அண்டர் கிராஜுவேட்டும் இன்னொன்று வந்து கிராஜுவேட்டும். இதை பாருங்க. அவுட் ஆஃப் டோட்டல் மேல்ஸ் 75% யார்? கிராஜுவேட். டோட்டல் மேல்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க? 60 பேர். அந்த 60ல 75% என்ன அர்த்தம்? 3/4. 75 டிவைட் பை 100 போடுவீங்க. 25 அடிச்சா 3/4 இருக்கும். 4 அடிச்சா 15. அப்போ 3 15 45. அந்த 45 பேர் யாரு அப்படின்னாக்க அண்டர் கிராஜுவேட். அப்போ பேலன்ஸ் இருக்கிற 15 பேர் யாரா இருப்பாங்க? நமக்கு கிராஜுவேட்டா இருப்பாங்க. அவ்வளவுதான். இவன் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் பாருங்க. இஃப் டோட்டல் அண்டர் கிராஜுவேட் மேல்ஸ், இது வந்து 75% வந்து யாரு? கிராஜுவேட்டோட வேல்யூ. அப்போ இங்க மாத்தி எடுத்துருக்குமா? இப்போ 75% வந்து கிராஜுவேட் அப்படின்னா 75% கிராஜுவேட் இன்டு 3/4 அப்படின்னா 45. இந்த 45 வந்து கிராஜுவேட். அப்போ ரிமைனிங் உள்ள 15 தான் நமக்கு என்னவா இருக்கும்? அண்டர் கிராஜுவேட் வேல்யூவா இருக்கும். அந்த அண்டர் கிராஜுவேட் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒரு எக்ஸ்ன்னு எடுக்கணும். எல்லாமே ஒரு வேரியபிள் கலந்து தான் இருக்கும். பக்கத்தில் ஏதாவது ஒரு வேரியபிள் தான் இருக்கும். இதை நம்மளா எடுத்துக்கிறோம். அப்போ அந்த 15x, சரிங்களா? இந்த 15xோட வேல்யூ தான் இங்க எவ்வளவு இருக்கு? 1350. அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. தென் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ். ஃபீமேல்ஸ்னா நம்ம கிட்ட எவ்வளவு இருக்காங்க? 40x இருக்காங்க. அப்போ 40 எவ்வளவு? இந்த x கேன்சல் ஆயிரும். 15 அடிச்சா 9 டைமா? அப்போ 9 36. அப்போ என்ன கிடைக்கும்? 3600 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அவ்வளவுதான். அடுத்தது பாருங்க. இது நார்மலா உள்ள ஒரு பார்ட்னர்ஷிப் சம். A and B enter into the partnership. அப்போ பார்ட்னர்ஷிப்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு டைம் ஈக்குவல் டு ப்ராஃபிட். அவ்வளவுதான். அப்போ A and B enter into the business by making investment of rupees 2000 and 4000 respectively. இப்போ A, B ரெண்டு பேர் இருக்காங்க. A ஓட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்ன இருக்கு? 2000. B ஓட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு இருக்கு? 4000. சரி, அடுத்தது. After 8 months A left the business. 8 மாசத்துக்கு அப்புறம் A வெளியே போறான். அப்போ A ஓட டோட்டல் டைம் என்னதான்? 8 மாசம் தான். அவ்வளவுதான். After 8 months A left the business. B withdraw half of his initial investment. அப்போ டோட்டலாவே இங்க முதல்ல ஆஃப்டர் 8 மந்த் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 8 மாசத்துக்கு அப்புறம் ஏ வெளியே போறான். அதே 8 மாசத்துக்கு அப்புறம் இங்க அண்ட் இருக்கு. அப்போ அந்த முன்னாடி உள்ள ஸ்டேட்மெண்ட் தான் இங்கேயும் வரணும். அண்டுக்கு அப்புறம் பி வித்ட்ரா ஆஃப் ஆஃப் ஹிஸ் இன்வெஸ்ட்மெண்டா? அப்ப அதே 8 மாசத்துக்கு அப்புறம் அப்ப பி என்ன பண்றான்? 8 மாசம் வரைக்கும் இந்த 4000 இருக்கும். 8 மாசத்துக்கு அப்புறம் இனிஷியல் அமௌண்ட்ல பாதி வெளியே போயிடும். பாதி அப்படின்னா 2000 வெளியே போயிருச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு அமௌண்ட் இருக்குமோ அதை தான் இங்க போடுறோம். அப்ப மீதி 2000 உள்ள இருக்கும். சரிங்களா? அவ்வளவுதான். அடுத்தது, இஃப் அட் த எண்ட் ஆஃப் த இயர் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் இயர் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு வருஷம் தான். அப்போ இங்க 8 மாசத்துல வெளியே போயிடறான். ஏ வந்து 8 மாசம் வரைக்கும் தான் உள்ள இருப்பான். அடுத்தது இங்க பி 8 மாசமா? அப்போ 8 மாசத்துக்கு அப்புறம் பாதி வெளியே இருக்கிறாங்க. அப்போ ரிமைனிங் இருக்கிற இந்த 2000 வந்து பேலன்ஸ் இருக்கிற 4 மாசம் இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் இயர் வந்து 1 இயர். அவ்வளவுதான். 1 இயர்க்கு அப்புறம் டோட்டல் ப்ராஃபிட் வந்து 4900 கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் கேட்டிருக்கான், பி உடைய ப்ராஃபிட் ஷேர் தான் கேட்டிருக்கான். அப்போ நார்மலா இதை பாருங்க. 4ஆல கேன்சல் பண்ணினா எல்லா இடத்துலையும் கேன்சல் பண்ணணும். அப்போ இங்க 2 இங்கேயும் 2 டைம்ஸ். அடுத்தது 0 3 0 கேன்சல் ஆகும். எல்லா இடத்துலையும் கேன்சல் பண்ணணும். நீங்க ஒரு இடத்துல மட்டும் பண்ணக்கூடாது, எல்லா இடத்துலையும் காமனா கேன்சல் பண்ணணும். அடுத்தது இது பெருக்குனீங்கன்னா இது 2 2 4. இங்க 4 2 8. இங்க ஒரு 2. அப்போ 10. ரேஷியோ எடுத்தானது 2:5. இதுதான் அந்த ப்ராஃபிட்டுக்கான ரேஷியோ. அந்த டோட்டல் ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. அப்போ ரேஷியோ படி இந்த 7 தான் அங்க இருக்கிற 4900 அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பி உடைய ப்ராஃபிட் ஷேர். அப்போ 5 எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். அடிச்சா 7. அப்போ 5 × 7 35. சரி, அடுத்த சம் பாருங்க. இதுல a vessel the ratio of the milk to water is 5:2. மில்க்குக்கும் வாட்டருக்குமான ரேஷியோ வந்து என்னது? 5:2. அடுத்தது 21 liter mixture is taken out from the vessel and 1 liter water is added. அப்ப இனிஷியலா இருக்கிற மில்க்குக்கும் வாட்டருக்குமான ரேஷியோ இந்த 5:2. அந்த டோட்டல் மிக்சர்ல இருந்து 21 லிட்டர் வெளியே எடுக்கிறாங்க. அப்ப வெளியே எடுக்கிறாங்கன்னா ஆல்ரெடி என்ன ரேஷியோல இருக்கோ அந்த ரேஷியோல தான் வெளியே எடுப்பாங்க. வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் வாட்டர்ல மட்டும் 1 லிட்டர் ஆட் பண்றாங்க. சரிங்களா? ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலா மில்க்குக்கும் வாட்டருக்குமான ரேஷியோ வந்து என்ன இருக்குன்னா 7:3 இருக்கு. அப்ப ஃபைண்ட் த இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் மில்க். இனிஷியல் குவான்டிட்டி இந்த 5 உடைய வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது நார்மலாக ஃபர்ஸ்ட் லாஜிக் படி எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
மில்க் வாட்டரா, நமக்கு மில்க் வாட்டருக்கான ரேஷியோ தானே அது 5:2. அப்போ இது வந்து 5x 2x எடுத்துக்கலாம். மில்கோட வேல்யூ 5x, வாட்டரோட வேல்யூ என்ன இருக்கு 2x இருக்கு. இப்போ என்ன பண்றாங்க, இந்த டோட்டல் மிக்சர் அப்படின்னா இதுதான் மிக்சர் 7x. அப்போ இதுல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 21 லிட்டர் வெளியே எடுக்கிறாங்க. அப்போ அந்த 21 லிட்டர் வெளியே எடுக்கிறாங்கன்னா எந்த ரேஷியோல, அந்த 5:2 என்ன ரேஷியோல இருக்கோ அதுல தான் வெளியே எடுக்கணும். அப்போ 5 2 ஆட் பண்ணினா 7, அந்த 7 தான் 21 அப்படின்னா 5 எவ்வளோ 2 எவ்வளோன்னு பார்த்தா எவ்வளோ வெளியே போகுது அப்படின்னு தெரியும். இங்க 7 அடிச்சா 3, அப்ப மல்டிப்ளை பண்ணா இங்க -15 லிட்டர், இதுல என்ன இருக்கும் -6, 6 லிட்டர் வெளியே போகுது. இப்படி வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் வாட்டர்ல மட்டும் 1 லிட்டர் ஆட் பண்றாங்க. சரிங்களா, ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலா நமக்கு மில்க் வாட்டருக்கான ரேஷியோ வந்து என்னது 7:3. இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ சால்வ் பண்ண எக்ஸோட வேல்யூ கிடைக்குமா, இங்க I3 15x, 15x பிளஸ் 3 15 45 ஈக்குவல் டு இங்க 2x. சரிங்களா, அதாவது 2x -5 இருக்கும். இதை சால்வ் பண்ணினா 2x -5 × 7 அப்படின்னு இருக்கும். அப்போ 7ஆல பெருக்கினீங்கன்னா 7 2 14x -I7 35 கிடைக்கும். அப்போ இங்கே 14 மைனஸ் பண்ணா வெறும் x ஈக்குவல் டு அந்த பக்கம் +45 மாறும். அப்போ வெறும் 10 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா, எக்ஸோட வேல்யூ நமக்கு 10 அப்படின்னு கிடைக்கும். இப்போ அவன் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், குவான்டிட்டி ஆஃப், அதாவது இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் மில்க். இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் மில்க் நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம் 5x. அப்போ 5 × 10 எவ்வளோ இருக்கும் 50. அவ்வளோதான். சரி, அடுத்த சம் பாருங்க. இது ரொம்ப ஈஸியான சம், சும்மா வெறும் ரேஷியோல வச்சே போடலாம். என்ன கேட்டிருக்கான், ரேஷியோ ஆஃப் தி காஸ்ட் பிரைஸ் டு மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் an article is 5:8. அதாவது காஸ்ட் பிரைஸுக்கும் மார்க்கெட் பிரைஸுக்குமான ரேஷியோ இருக்கு. காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு இருக்கு 5, மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு இருக்கு 8. அடுத்தது, அண்ட் ஷாப்கீப்பர் கெட்ஸ் a ப்ராஃபிட் ஆஃப் ₹80. 80 ரூபா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு பை செல்லிங் த ஆர்டிகல் 480. அதாவது 480 ரூபாய்க்கு வித்திருக்கான். ஓவரால் செல்லிங் பிரைஸ் வந்து என்னது 480. 480க்கு விற்கிறப்போ அவனுக்கு ப்ராஃபிட் எவ்வளவு கிடைச்சிருக்கு 80 ரூபா கிடைச்சிருக்கு. அப்போ மார்க்கெட் பிரைஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும். ப்ராஃபிட் அப்படின்னா என்ன அர்த்தம், செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். இதுதான் நமக்கு என்னது ப்ராஃபிட்டா. அப்போ இந்த இடத்துல ப்ராஃபிட்டோட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்கான் 80 ரூபா ப்ராஃபிட் கொடுத்திருக்காங்க. ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸோட வேல்யூ எவ்வளவு இருக்கு 480 மைனஸ் காஸ்ட் பிரைஸ். அப்போ காஸ்ட் பிரைஸ் இந்த பக்கம் இது மைனஸ் ஆச்சுன்னா என்னது, காஸ்ட் பிரைஸோட வேல்யூ எவ்வளவு கிடைக்கும், அந்த 80 ரூபாய் மைனஸ் பண்ணினா என்னது நமக்கு 400 அப்படின்னு கிடைக்கும். அவ்வளவுதான். அதாவது செல்லிங் பிரைஸ் வந்து 480 ரூபா, நமக்கு ப்ராஃபிட் மட்டும் எவ்வளோ 80 ரூபா. அப்போ அந்த 80 ரூபாய் எடுத்து இங்க மைனஸ் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும், காஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்குமா. அவ்வளவுதான். அப்போ செல்லிங் பிரைஸ், ஓவரால் செல்லிங் பிரைஸ் 480, ப்ராஃபிட்டோட வேல்யூ என்னது 80. இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணினா நமக்கு காஸ்ட் பிரைஸோட வேல்யூ கிடைக்கும். அதுதான் என்னது 400. அவன் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், மார்க்கெட் பிரைஸ் தான் கேட்டிருக்கான். நம்ம காஸ்ட் பிரைஸோட வேல்யூ இருக்கு, ரேஷியோ படி காஸ்ட் பிரைஸ் என்ன இருக்கு 5. அப்போ இந்த 5 தான் அங்க இருக்கிற 400 அப்படின்னா 8 எவ்வளோன்னு பார்த்தா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 5 அடிச்சா 8, அப்போ 8 × 8 எவ்வளோ 64, அப்போ 640 ஆன்சர். சரி, அடுத்த சம் பாருங்க. இது ஒரு டைம் அண்ட் ஒர்க்கை பேஸ் பண்ண சம். A and B can paint a floor alone in 18 days and 24 days respectively. அப்போ A மட்டும் தனியா வேலை பார்த்தானா அது 18 நாள், B மட்டும் வேலை பார்த்தானா எவ்வளவு நாள் முடிப்பான் 24 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அடுத்தது, if B started alone painting the floor. அப்போ B மட்டும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றான். ஆஃப்டர் 3 days A ஆல்சோ ஜாயின்ட் ஹிம். மொதல் 3 நாள் யார் மட்டும் தான் B மட்டும் தான் வேலை பார்க்கறாங்க. இதுக்கப்புறம் தான் யார் ஜாயின் பண்றான், A வந்து ஜாயின் பண்றான். தென் இன் ஹவு மெனி டேஸ் the floor will be painted. அதுக்கப்புறம் ஒர்க் வந்து எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இங்க வந்து ஹோல் ஃப்ளோர் எப்போ முடியுது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. முதல்ல A வந்து 18 நாளா, B வந்து என்னது 24 டேஸ். காமனா இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தா 18 24 காமனா எடுத்தா இது 72. இப்போ இங்க 18 அடிச்சீங்கன்னா 3 டைம்ஸ், இங்க 18 அடிச்சா 4 டைம்ஸா. அப்போ 18 × 4 தான் அது 72. அப்போ இதோட எல்சிஎம் வந்து 4 இருக்கும், இங்க 3 அப்படின்னு இருக்கும். டோட்டல் ஒர்க் அப்படின்னா 72. சரிங்களா, ரெண்டுத்துக்கும் காமனா எல்சிஎம் எடுத்தா 72. 72ல 18 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்த்தா 4. அந்த 4 தான் A உடைய எஃபிஷியன்சியா இருக்கும். அதாவது ஒரு நாளைக்கு 4 வேலை பார்க்கறான். B யோட எஃபிஷியன்சி 3, ஒரு நாளைக்கு 3 வேலை பார்க்கறான். ஏன் அந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்றேன்னா, இங்க எல்லாமே டேஸ்ல கொடுத்திருப்பாங்க. அப்போ ஒரு நாளைக்குன்னு அர்த்தம். ஒருவேளை இங்க ஹவர்ஸ் 18 ஹவர்ஸ் 24 ஹவர்ஸ் அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா 1 ஹவருக்கு இவன் 4 வேலை பார்ப்பான், 1 ஹவருக்கு இவன் 3 வேலை பார்ப்பான் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை இந்த இடத்துல மினிட்ஸ் அப்படின்னு இருந்தா 1 நிமிஷத்துக்கு 4 வேலை பார்ப்பான், அந்த மாதிரி எடுத்து கம்பேர் பண்ணணும். இப்போ B மட்டும், அதாவது B started the work alone painting the floor after 3 days. அப்போ B மட்டும் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஆஃப்டர் 3 days 3 நாளைக்கு அப்புறம் தான் யாரு வராங்க, A வராங்க. அப்போ முதல் 3 நாளும் B மட்டும் தான் வேலை பார்த்திருப்பான். பிளஸ் இதுக்கப்புறம் என்னது, ஏவும் பியும் சேர்ந்து A ஆல்சோ ஜாயின்ட் ஹிம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. 4 3 7, அப்போ 7. ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி ஆட் பண்ணா 7. இதுக்கப்புறம் இவங்க எவ்வளவு நாள் பேலன்ஸ் இருக்கிற ஒர்க்கை எவ்வளவு நாள்ல முடிச்சிருப்பாங்கன்னு தெரியாது. ஈக்குவல் டு நமக்கு என்னது ஒரு டோட்டல் ஒர்க்.
அதாவது எஃபிஷியன்சி இன்ட்டு டைம் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க். இதான் சால்வ் பண்ண போறோம். இதான் அந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அப்போ இந்த 3 × 3 என்னது 9. இங்க பாருங்க எஃபிஷியன்சி இன்ட்டு டைம், இதுல எஃபிஷியன்சி இன்ட்டு டைம், அவ்வளவுதான். சரிங்களா? அப்போ 9 அந்த இடத்துல மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 12ல 9 போச்சு 3 63. இங்க 7ஆல் அடிச்சா 9. அப்போ எக்ஸோட வேல்யூ 9. அப்போ பேலன்ஸ் இருக்கிற ஒர்க்கை இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னது 9 டேஸ்ல முடிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஆல்ரெடி இங்க ஒரு 3 டேஸ் ஒர்க் பண்ணிருக்கான். யாரு? பி மட்டும். அப்போ டோட்டலா 9 ஒரு 3 என்னது 12 நாள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஆன்சர் வந்து ஹோல் ஒர்க்கும் எவ்வளவு நாள்ல முடியுது? அப்போ 12 நாள்ல முடியுது அப்படின்னு அர்த்தம். ரிமைனிங் ஒர்க் மட்டும் எவ்வளவு நாள்ல முடியுது அப்படின்னா 9 ஆன்சர். அவன் கேட்டிருக்கிறது ஹோல் ஒர்க்கும் எப்போ முடியுது? ஆன்சர் வந்து 12. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. A person invests his money in 2 schemes A and B. இது மட்டும் கொஞ்சம் கால்குலேஷன் அதிகமா வர மாதிரி இருக்கும். இதுல என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. A person invests his money in 2 schemes A and B. He invested rupees X plus 20,000 in scheme A at 10% per annum on simple interest for 3 years. 3 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல x plus 20,000 principal, rate of interest 10, number of years 3. அடுத்தது x, அதாவது rupees x in scheme B 15% per annum. அதுவும் என்னதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 3 வருஷத்துக்கு. 3 வருஷத்துக்கு அப்புறம் ஓவராலா கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தனித்தனியா சால்வ் பண்ண வேண்டியதான். ஸ்கீம் ஏவுல x plus 20,000 அதுதான் பிரின்சிபல். சரிங்களா? x plus 20,000 அதாவது இன்ட்ரெஸ்ட் அந்த ஃபார்முலா தான். ஓவரால் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னது? PNR/100. அதில் தான் போட போறோம். அப்போ இது வந்து என்னது? ஸ்கீம் ஏவில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்டோட வேல்யூ. அப்போ இன்ட்ரெஸ்ட் என்ன அர்த்தம்? PNR/100. P என்னோட வேல்யூ வந்து 3 வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது? 10 டிவைடட் பை 100. அதே மாதிரி ஸ்கீம் பியில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட். அப்போ இன்ட்ரெஸ்ட்னா PNR/100. ஸ்கீம் பியில் பிரின்சிபல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? X. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் அங்கேயும் 3 தான். டிவைடட் பை 100. இந்த ரெண்டுலையும் கிடைக்கிற ஓவரால் இன்ட்ரெஸ்ட் தான் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 36,000. ஓவரால் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 36,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இதை சால்வ் பண்ணி இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த காமனா 100 வெளியே எடுத்தீங்கன்னா இந்த பக்கம் போயிருமா? அப்போ ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் என்ன இருக்குன்னா 36,000. ஆல்ரெடி இங்க ஒரு 2 0. இதுதான் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் இருக்கும். இது அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 3ஆல பெருக்கினீங்கன்னா 30x. இந்த இடத்துல 30x பிளஸ் இங்க ஆல்ரெடி ஒரு 20,000 இருக்கு. இதை பெருக்கினீங்கன்னா 30. அப்போ 3 2 6. இங்க ஒரு 4 1 5 0 அப்படின்னு இருக்கும். அப்போ 6 lakh அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது பிளஸ் இதுல பாருங்க, இங்க பெருக்கினீங்கன்னா என்ன கிடைக்கும்? 15 × 3 45x. அவ்வளவுதான். இதுதான் கொடுத்துருப்பாங்க. அப்போ இதெல்லாம் பெருக்கினா என்ன கிடைக்கும்? 75x ஈக்குவல் டு இங்க வந்து எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே மைனஸ் பண்ண வேண்டியதான். இந்த 6 lakh எடுத்து அந்த பக்கம் மைனஸ் பண்ணுங்க. இங்க ஒரு 3 0 அடுத்து இங்க ஒரு 2 0, இங்க இவ்வளவுதான். சரிங்களா? அப்போ 0 0 0 இங்கே 0 இருக்கும், இங்க 3 அப்படின்னு இருக்கும். அப்போ 15ஆல் அடிச்சீங்கன்னா இல்ல 75ஆல கூட கேன்சல் பண்ணலாம். 75ஆல கேன்சல் பண்ணா 4. அப்போ இங்க 40,000 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 40,000. சரிங்களா? இவ்வளவுதான் கொடுத்துருப்பாங்க. அப்போ இது பார்த்தது ஃபுல்லாவே என்னது? ப்ரீவியஸ் இயர்ல ஆர்பி அசிஸ்டன்ட் பேஸ் பண்ணி என்ன கேட்டிருக்கான், எந்த மாதிரி மாடல்ல கேட்டிருக்கான்னு தான் பார்த்திருக்கோம். இப்போ இதுக்கு அடுத்து ஒரு 2 வீடியோ, ஒரு 2 கிளாஸ் வந்து பழைய கொஸ்டின் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுவோம். எப்படி கேட்டிருக்காங்க, ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? பழைய கொஸ்டின் முதல்ல பார்த்தா தான் அடுத்து என்ன கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். பழைய கொஸ்டின் ஒரு 2 3 மாடல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பேஸ் பண்ணி புதுசா என்னது கொஸ்டின் பார்ப்போம். சரிங்களா? அப்போ அந்த மேக்ஸ் ரொம்ப முக்கியம். 20 நிமிஷத்துல என்னது 35 கொஸ்டின் போடணும். 20 மினிட்ஸ்ல 35 கொஸ்டின் போடணும். சரிங்களா? அதுதான் நமக்கு முக்கியம். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படி பண்ணுங்க. ரெகுலரானது அந்த எல்லா சமும் கரெக்ஷன் பாருங்க. சரிங்களா? இது வராது, இந்த கொஸ்டின் வராது, அந்த கொஸ்டின் வராது அப்படின்னு ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நமக்கு தெரியாத டாபிக்ல ஈஸியா கேட்டுட்டாங்க அப்படின்னா நமக்கு அது போட முடியாது. நம்மளால நமக்கு நல்லா தெரிஞ்ச டாபிக்ல ரொம்ப கஷ்டமா கேட்டாங்கன்னா அது நமக்கும் கஷ்டம், எல்லாருக்குமே கஷ்டம். சரிங்களா? அப்போ எல்லாத்துலயும் நம்ம ஈக்குவலா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு சாப்டரையும் மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஒமிட் பண்ணக்கூடாது. சரிங்களா? நமக்கு தெரிஞ்சதுலேருந்து ரொம்ப கஷ்டமா கேட்டால் அதை நம்ம போட முடியாது. ஆனால் தெரியாத சாப்டர்ல ரொம்ப ஈஸியாக கேட்டால் கூட மற்றவங்க போட்டுருவாங்க, நம்மளால போட முடியாது. அதுதான் முக்கியம். அப்போ எல்லா சமயம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரிங்களா? கரெக்ஷன் நல்லா பாருங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.